இயேசுவில் மிகவும் பிரியமான அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆப்பிரிக்க நாட்டிலே வயதான ஒரு அம்மா இருந்தார். அவர் எழுத படிக்க தெரியாதவர். ஒரு நாள் பிரெஞ்சு மிஷனரிகள் அங்கு வருகை தந்து நற்செய்தியை அறிவித்தார்கள். காலப்போக்கிலே அந்த இடம் ஒரு பங்கு தளமாக உருவாகியது. இந்த பெண்மணியும் கிறிஸ்துவை தழுவினார், ஒரு கிறிஸ்தவராக மாறினார். வாழும் கடவுளின் அன்பு நற்செய்தியை நம்பினார், நேசித்தார். கொஞ்ச நாள் கழித்து பிரெஞ்சு மொழியிலே ஒரு விவிலியத்தை எனக்கு வாங்கித்தாருங்கள் என்று சொல்லி அந்த பங்கு தந்தையிடம் கேட்டார். அந்த பங்கு தந்தையும் ஒரு விவிலியத்தை வாங்கி வந்து தந்தார். அவர் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எனக்கு கோடிட்டு தாருங்கள் என்று சொல்லி பங்கு தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார். யோவான் நற்செய்தி 3:16 கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்பதுதான். எனவே அந்த வசனத்தை கோடிட்டு வாங்கிக் கொள்கிறார். ஏனென்றால் இவருக்கு எழுத படிக்க தெரியாதவர். எனவே அந்த வசனத்தை வாங்கி கொண்டு செல்லுகிறார். எதிரிலே ஒரு ஆண்கள் பள்ளி இருந்தது. பள்ளிக்கூடம் முடிந்து மாலை வேளையில் வெளியே நின்று கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு வெளியிலே நின்று கொண்டு ஒரு பையனை அழைத்து, தம்பி இதை கொஞ்சம் வாசிச்சு காமிப்பா என்று சொல்லி கேட்பார். அவரும் வாசித்தான். ஒவ்வொரு நாளும் ஒரு மாணவனை சந்தித்து வாசிக்க கொடுப்பார். அவர்களும் வாசிப்பார்கள். காலங்கள் நகர்ந்தன, வருடங்கள் நகர்ந்தன. ஒரு நாள் 20 குருக்கள் ஒரே நாளில் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் சொன்ன ஒரே நபர், நாங்கள் குருவாக மாறுவதற்கு காரணமானவர் என்று சொன்ன ஒரே நபர் யார் என்றால் அந்த படிக்க தெரியாத பெண்மணி. அவர்தான் நாங்கள் குருவாக மாறுவதற்கு காரணம் என்று சொல்லி சொன்னார்கள். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, படிக்க தெரியாத அந்த பெண்மணி கடவுளுடைய அன்பு செய்தியை சொல்லி அத்தனை பேரை குருக்களாக மாற்ற முடிகிறது என்றால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நற்செய்தியை ஏன் எடுத்துச் செல்லக்கூடாது என்பதுதான் இறைவன் என்று நமக்கு முன்பாக வைக்கின்ற செய்தியாக இருக்கிறது. அன்பின் செய்தியை அகிலம் சொல்லிட அகலா என்னையே அனுப்பும் தெய்வமே, அகலா என்னையே அனுப்பும் தெய்வமே என்று ஆண்டவருடைய செய்தியை பிறருக்கு சொல்வதற்காக இது எங்கள் மேல் சுமத்தப்பட்ட கடமை என்று சொல்லுவார் பவுலடியார். எனவே அன்பின் செய்தியை, மகிழ்ச்சியின் செய்தியை பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நல்ல கருவியாக ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை உண்டு. குறிப்பாக அருட்பணியாளர்களுக்கு சிறப்பான பணியாக அது அர்ப்பணிக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மார்க்கு எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். மார்க்கு எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14-15 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கின்ற போது அவர் இவ்வாறாக சீடர்களுக்கு கற்பிக்கின்றார். தம்மோடு இருக்கவும், நற்செய்தி பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் என்று 3 விதமான பணிகளை திருத்தூதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு அறிவுரையாக கொடுத்து அனுப்புவதை திருத்தூதர்களை அனுப்புகின்ற போது தெரிகின்றது. இன்றைய நற்செய்தியிலே லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1-12 முடிய உள்ள வசனங்களை வாசித்தோம்.
வேறு 72 பேரை அவர்கள் நியமித்து அனைத்து இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பினார் என்று இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கிறோம். வாழும் கடவுளுடைய அன்பு செய்தியை சொல்ல அழைக்கப்பட்டவர்கள் வாழும் கடவுளின் சாட்சிகளாக, வாழும் கடவுளுடைய கருவிகளாக அன்பின் செய்தியை எடுத்துச் செல்லக்கூடிய நபர்களாக மாறுகிறார்கள். என்னை உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆற்றலோடு நடத்திடு தேவா. என்னை உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆவி ஆற்றலோடு நடத்திடு தேவா என்று ஒவ்வொரு நபரும் இறைவனுடைய கருவியாக, அன்பின் கருவியாக, வாழும் கடவுளுடைய நற்செய்தியை எடுத்து செல்லக்கூடிய அன்பர்களாக, நண்பர்களாக வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு அழைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முதல் பகுதியிலே எதை எடுத்து செல்ல வேண்டும், எதை எடுத்து செல்லக்கூடாது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதியாக சொல்லுகின்றார் இறைவன். எதை எடுத்து செல்ல வேண்டும், எதை எடுத்து செல்லக்கூடாது என்பதை தீர்க்கமாக முடிவெடுக்கிறார். இரண்டாவது பகுதியிலே வாழும் கடவுளின் அன்பு செய்தி யாருக்கு கொடுக்கப்படுகிறது, அவருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இரண்டாவது பகுதியிலே காண்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த முதல் பகுதியிலே அன்பின் செய்தியை தாங்கி செல்பவர் பொருளை சார்ந்த காரியத்தை விட கடவுளின் அருளை சார்ந்த காரியங்களை அதிகமாக எடுத்து செல்ல வேண்டும். எனவேதான் நீங்கள் செல்லுகின்ற போது பணப்பையோ வேறு எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று கட்டளையிடுவதை பார்க்கிறோம். எனவே பொருளை சார்ந்ததை எடுத்து செல்லாதீர்கள், மாறாக கடவுளின் அருளை எடுத்து செல்லுங்கள். மேலும் எந்த வீட்டிற்கு சென்றாலும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று, இந்த வீட்டுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார். எனவே முதல் கொடையாக, அற்புதமான கொடையாக, அனைவரும் ஏங்கி தவிக்கின்ற ஒரே கொடை என்ன கொடை? அது அமைதி. அமைதியை எங்களுக்கு தாரும் என்று சொல்லிதான் ஒவ்வொருவரும் நாம் ஆலயத்தை சூழ்ந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை நிம்மதியா இருக்கிறோம்னு சொன்னா கண்டிப்பா தேடி வருவோமான்னு தெரியல. ஆனால் அமைதி இல்லாத போது ஆண்டவரே எங்களுக்கு இந்த அமைதியை தாரும் என்று சொல்லி கெஞ்சக்கூடியவர்களாக நாம் மாறுகிறோம் என்பதை மறுக்க முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, இப்படி இறைவனின் கொடைகளில் முதல் கொடையாக இந்த அமைதியை கொடுப்பதற்காக செல்லுங்கள், இதுதான் உங்கள் வேலை என்பதை 72 பேரை அனுப்புகின்ற போது சொல்லி அனுப்புவதைத்தான் முதல் பகுதியாக வாசிக்கின்றோம். இரண்டாவது பகுதியிலே வாழும் கடவுளின் நற்செய்திக்கு செவிமடுப்பவர் என்னென்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்கிறார் அல்லது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஏற்றுக்கொள்பவர்களுக்கு வருகின்ற ஆசீர்வாதத்தை, கொடையை முதல் பகுதியிலே காண்கிறோம். 3 விதமான கொடைகள் கிடைக்கின்றது ஏற்றுக்கொள்பவர்களுக்கு. நற்செய்தி ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு கிடைக்கின்ற அருட்கொடைகள் 3. முதலாவதாக கடவுளின் பணியாளர்களுக்கு விருந்தோம்பல் செய்யும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. கடவுளின் பணியாளர்களுக்கு விருந்தோம்பல் செய்கின்ற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் என்று சீடர்களுக்கு கற்பித்து அனுப்புகிறார். எந்த வீட்டுக்கு சென்றாலும் அந்த வீட்டில் என்ன உங்களுக்கு கொடுக்கிறார்களோ, வேலையால் கூலிக்கு உரிமை உடையவர், எனவே அந்த வீட்டில் என்ன கொடுக்கிறார்களோ அதை உண்டு மகிழுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி உண்டு மகிழ்கின்ற பாக்கியத்தை கடவுளை நம்பி, நற்செய்தியை நம்பி ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் கொடையாக கொடுக்கிறார். அருட்பணியாளர்களுக்கு கொடுக்கின்ற உணவு நீங்கள் இறைவனுக்கே செய்கின்ற உணவு என்பதை அங்கே விவிலியம் கோடிட்டு காட்டுவதை நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 49வது வசனத்திலே நாம் இதை வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால், நீங்க யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என்று மிக ஆழமாக பணியாளர்களை கவனிக்கின்றவர்களுக்காக சொல்லுவதை நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். எனவே முதல் கொடையாக நாம் பெறுவது அந்த பணியாளர்களுக்கே உதவி செய்வது, அவர்களுக்கு உணவு கொடுப்பது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறுவது கடவுளுக்கே
பணியாற்றுவது என்பதை முதல் கொடையாக பெறுகிறோம். இரண்டாவது கொடையாக நற்செய்தியை ஏற்றுக்கொள்பவர் பெறுகின்ற கொடை, நோய் நொடிகள் பிணிகள் அனைத்திலுமிருந்து நீக்கப்படுகிறார்கள். பல்வேறு திருத்தூதர்கள் செல்லுகின்ற போது அவர்கள் தொட்டு குணத்தை கொடுக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நாங்கள் சென்றும் குணப்படுத்தினோம், ஆண்டவர் இயேசுனுடைய பெயரால் கைகளை வைத்தும் அவர்கள் குணமானார்கள் என்று இயேசுவிடமே வந்து சொல்லுவதை பார்க்கிறோம். எப்படி பல்வேறு நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய நபர்களாக, விடுதலை பெற்றவர்களாக, ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நம்பிக்கையோடு தொடுகிறவர்களுக்கு அது நடக்கும். அந்த பெண்மணி 38 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வாடிய பெண்மணி, நான் தொட்டாலே குணப்படுவேன் என்று சொல்லி இயேசுனுடைய ஆடையை தொட்டது போல நம்பிக்கையோடு அவரிடம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு நிறைய ஆசிரை இரண்டாவது கொடையாக குணத்தை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இறையாட்சி முழு மனித வளர்ச்சி பற்றிய நற்செய்தியை, உண்மைகளை அறிகின்ற வாய்ப்பு மூன்றாவது கொடையாக நற்செய்தி ஏற்றுக்கொள்பவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, இந்த மூன்று விதமான கொடைகளையும் நாம் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டால் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. நற்செய்தியை நிராகரிப்பவருக்கு அல்லது புறமுதுகு காட்டி ஓடுபவர்களுக்கு 3 இழப்புகள் உண்டு என்பதையும் இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் காண்கிறோம். முதல் இழப்பு, ஊர் தூசியை உங்களிடையே உதறி தள்ளி விடுகிறோம், கால்களை கழுவி அந்த ஊரோடு விட்டு விடுகிறோம் என்பதை செய்து காட்டுங்கள் என்பதை சீடர்களுக்கு பணிக்கின்றார். இந்த கால் கழுவுதல், தூசியை உதறி விடுதல் உங்களோடு எங்களுக்கு உறவே இல்லை என்பதை மிக அழகாக எடுத்துச் சொல்வதை, அந்த வசனத்தின் வழியாக எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம். கடவுளோடு உள்ள உறவிலிருந்து அவர்கள் துண்டிக்கப்படுகிறார்கள். உங்கள் உறவு எனக்கு வேண்டாம் என்று செல்லுகின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதுதான் முதல் இழப்பாக கருதப்படுகிறது. பாவம்னா என்ன? கடவுளுடைய உறவு எங்களுக்கு வேணாம் என்று சொல்லி விலகி செல்வதுதான் பாவம். அது எந்த வகையால் எடுத்து சொல்லாலும் சொல்லலாம். எனவே நாம் செய்கின்ற பாவங்கள் அனைத்தும் கடவுளுடைய உறவில் இருந்து பிரிக்கின்றது தான் பாவம். எனவே முதல் இழப்பாக அவர்கள் தங்களிடம் கடவுளிடம் அன்பையிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள், அவர்கள் நீக்கப்படுகிறார்கள் என்பதுதான் முதல் இழப்பு. இரண்டாவது இழப்பு, இறையாட்சி முழு மனித வாழ்வு பற்றிய செய்தியை, கொடைகளை பெற முடியாமல் போய்விடுகிறார்கள். இது இரண்டாவது இழப்பு. மூன்றாவது இழப்பாக இறுதி நாளில் அவர்களுக்கு கிடைக்கும் தண்டனை சோதோம் குமார நகருக்கு கிடைத்த தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என எச்சரிப்பதையும் இன்றைய நற்செய்தியிலே நாம் காண்கிறோம். எனவே மூன்றாவது இழப்பாக இறுதி நாளில், கடைசி நாளில் நமக்கு கிடைக்கின்ற தீர்ப்பையும் குறித்து மிக அழகாக சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னையினுடைய பீடத்தை நாடி வந்திருக்கிறோம், பல்வேறு வேண்டுதலோடு வந்திருக்கிறோம். கடவுளுடைய அன்பின் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடவுள் நமக்கு அளப்பரிய நன்மைகளை ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருக்கிறார். எனவே கடவுளின் செய்தியை தாங்கிச் செல்பவர் சரியான மனநிலையோடு செல்ல வேண்டும், அருளோடு செல்ல வேண்டும், கடவுளுடைய கருவியாக செல்ல வேண்டும், வேறு எதையும் எடுத்து செல்லக்கூடாது என்பதை உணர வேண்டும். இரண்டாவது, அதை பெற்றுக்கொள்பவர் திறந்த மனதோடு பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை வாழ்வாக்க வேண்டும் என்பதை மிக அழகாக இன்று நற்செய்தியின் வழியாக நாம் காண்கிறோம். எனவே வாழும் கடவுளின் செய்தியை நாளும் அறிவித்து நற்செய்தியை திறந்த மனதோடு ஏற்று உணர்வுகளோடு வாழ அருள் வேண்டி ஜெபிப்போம். வல்ல தேவன் நல்லருள் புரிவார்.